படிக்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளை பெற்று வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரில் 2996வது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகள் சொல்லிய வார்த்தைகள் நியாமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களுக்கு 2 அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அருட்கொடை விஷயத்தில் அவர்கள் இழப்புக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்ற சொல்றாங்க. என்ன இழப்புக்கு உள்ளாகிறார்கள், என்ன அருட்கொடை என்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸிஹத்து ஆரோக்கியம் ஒன்று, இன்னொன்று ஒரு ஃபராகு ஓய்வு என்று சொன்னார். ஆரோக்கியம் என்பதும் ஓய்வு என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த 2 அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளை பெரும்பாலான மனிதர்கள் பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் நோய்வாய்க்கு ஏற்பட்டு நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்படும் பொழுது பலகீனம் ஏற்படும் பொழுது புலம்புகிறார்கள். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அதனால் மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் நாம் உலக அளவில் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது புரிகிறது. அப்ப அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த அருள்கொடையை, சிக்கத்து என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்று முதல்ல சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா துறைக்கு பிறகும் அல்லாஹும்ம ஆத்தினி ஆஃபியா என்று சொல்லக்கூடிய துஆவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். நம்பர் 1. ஆஃபியா என்றால் என்னது? உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்று பல்வேறு ஹதீஸ்கள் சொல்றாங்க. ஏன்னு சொன்னால், உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இபாதத்தை செய்ய முடியும். மனநிலை சம்பந்தப்பட்டது தான் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனிதனுடைய மனநிலையை ஆய்வு செய்த அறிஞர்கள், ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. அதனால் ஆரோக்கியத்திற்கான தீர்வு என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முதலாவதாக ரசூல் எச்சரித்தது, ஆரோக்கியம் வேண்டுமானால் நீங்கள் உட்கொள்கிற உணவு முறை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் நிரப்புகின்ற பையிலேயே மிக கேடுகட்ட பை வயிறுதான் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் நிரப்புகிற பையில பையுங்கிறார் வைக்க வேண்டும். அது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எது கிடைத்தாலும் உள்ள போட்டுறது, எப்ப கிடைச்சாலும் போட்டுறது, எது கிடைச்சாலும் பிடிச்சு விட்டுறது. அதுக்கு டைம் வரையறை இதெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உணவு தேவை என்று சொன்னால் அவருடைய முதுகுத்தண்டு எழுந்து நிற்கிற மாதிரி இருந்தால் போதும். 1 கவலம் 2 கவலம் போதுங்கிறார் ரசூலுல்லாஹ். அப்படின்னு ஹதீஸ் வருது. ஆரோக்கியத்தை பற்றி பேசும் பொழுது ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் முதல்ல உணவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார். எப்ப 1450 வருஷத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் தான் சொல்றோம். இன்னைக்கு நீங்க போய் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு சொன்னாங்க, ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா முதல்ல என்ன சாப்பிடணும்னு
தூக்கமான சிறந்த தூக்கமே அந்த 20 நிமிஷம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய தூக்கத்துல நாள் முழுவதும் தூங்கவே இல்லை. எப்பயுமே சாப்பிட்டு தூங்கல. சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு சூரியன் உச்சியை சாய்வதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடங்கள் சாய்ந்திருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த தூக்கத்தை யாராவது இந்த ஓய்வை எடுத்துக்கொண்டால் அன்று முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பார் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சொன்னாங்க, நீங்கள் உணவு அருந்துவதாக இருந்தால் இரவு நேரங்களில் மகரிபுக்கு பிறகு சாப்பிட்டு விடுங்கள். மகரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்ட விஷயத்திலே சாப்பிட சொன்னாங்க. ஏன்? அப்ப சாப்பிடுகிற சாப்பாடு ஜீரண சக்தி அதிகமாக உருவாக்குறது தான். இன்னும் கண்டுபிடிச்சு சொல்றேன், எல்லாமே கண்டுபிடிச்சு கிளீனா நாம் பண்ணி கொடுக்குறோம். ரசூல் சொன்னா மகரிபுக்கு பிறகு சாப்பிடுங்க, இஷா தொழுதுட்டு படுக்க போயிடுங்க, எதுவும் பேசாதீங்கன்ற. இப்படியே இருக்கு. எக்கரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயனாம கபல இஷாஇ வல் ஹதீஸா பாதஹா தெளிவாக சரியான ஹதீஸ் இருக்குது. யாருமே நீங்க வந்து மகரிபுக்கு முன்னாடி தூங்கிறாதீங்க, மகரிபுக்கு இஷாவுக்கு பின்னாடி பேசுறாதீங்க அப்படிங்கிறாங்க. மகரிபுக்கும் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தூங்கக்கூடாது. அதுக்கு பிறகு இஷாவுக்கு பின்னாடி பேசக்கூடாது. நேராக போயிட வேண்டியதான், ஒளி செஞ்சிட வேண்டியதான், துவாக்களை குதிர வேண்டியதான், படுத்து தூங்கிட வேண்டியதான். அப்படி படுத்து தூங்கிட்டோம்னாக்கா ஓய்வு வந்து எல்லாம் கிளீனா கொடுப்பான். எத்தனை வரைக்கும்? கரெக்டாக 4 மணி வரைக்கும் தான் கொடுப்பாங்களா? நீ ஒரு 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா 9லேருந்து 4 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் கிடைக்குது? கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கிடைக்குது. சரியான ஓய்வு. அப்படி நம்ம பழகிட்டோம்னாக்கா 4 மணிக்கு மேலே தூக்கம் வராது. நல்லா தூக்க மாட்டான். அல்லாஹ் ராம சொல்றதுக்கு முன்பாகவே முழுமையான ஓய்வை பெற்று நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எழுதி பிரகாசத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லாம நம்ம இஷாவுக்கு பிறகுதான் தானா வாங்கி போய் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணி அதுக்கு பிறகு ஹாட்டு கடையில் போய் சாப்பிட்டு வந்து 12 மணிக்கு படுத்தோம்னாக்கா அந்த சாப்பாடு ஜீரணமாக முதல்ல ஜீரணமாகாம ஓய்வுக்கு பதிலாக நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சா தூக்கம் வராது. தூக்கத்துக்கென்றே சுற்றுவாசம் சொல்லி கொடுத்து என்னது, சாப்பாட்டை முன்கூட்டியே சாப்பிடுங்க, அது ஜீரணமாகிவிடும். அதற்கு பிறகு இஷாக்கு பிறகு தூங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓய்வு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் சில பேர்களுக்கு இரவுல வந்து இந்த உணவு பழக்கம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. 11 மணிக்கு சாப்பிடுறது, 11 மணிக்கு சாப்பிடுறது, டிவியை போட்டுக்கிறது, ஆடல் பாடலை பார்க்கறது, அதுக்கு பிறகு படுக்கைக்கு போகிறது. எப்படி ஓய்வு எப்படி கிடைக்கும்? 1 மணிக்கு போய் படுக்க போனால் தூக்கம் வராது. ஏன்? நீங்க சாப்பாடே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியல. அப்ப தூக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய உணவு முதல்ல ஜீரணமாகி அது முதல்ல ரெஸ்ட் எடுத்தாங்க. அது ஓய்வு பெறணும். உள்ள உள்ளது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்குது. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் சொல்றாங்க, இந்த அதிசயத்தை சொல்றாங்க, 2 ஆரோக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால இவர்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பதில்லை, ஓய்வையும் எடுப்பதில்லை. எப்ப பார்த்தாலும் எப்ப டைம் எடுத்தாலும் தூங்கவே வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்ப கிடைச்சாலும் தூங்குறது. அதாவது உடல் ஆரோக்கியமற்ற தன்மை. தூங்குவதற்கென்று ஒரு நேரம், சாப்பிடுவதற்கென்று ஒரு நேரம், விவாதத்துகளுக்கென்று ஒரு நேரம், எல்லாவற்றையும் மிகவும் பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையிலே அவர்களும் வாழ்ந்தார்கள், சகாபாக்களை பழக்கினார்கள், மக்களுக்கு சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பழக்கங்களை வந்து மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாற்றிக்கலாம். பெரிய விஷயம் இல்லை. என்ன இஷாக்கு பிறகு